என்எம்எஸ் ட்ரஸ்ட்டு அந்த ஸ்காலர்ஷிப்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு ஸ்காலர்ஷிப் தேவைப்படுது. ஸ்காலர்ஷிப் கிடைச்சா அவங்க வாழ்க்கை மாறிடும். ஆனால் இதே ஸ்காலர்ஷிப் நிறைய பேரோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிருக்கு. ஸ்காலர்ஷிப் ஆசை காட்டி பணத்தை சுருட்டி வந்ததாக காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டாங்க. அதுல இருந்தது 1,04,000 அந்த 4,000 இருக்குது சொல்லித்தாங்க. நாங்க ஏமாந்துட்டோம். உங்கள் பணத்தை இழந்து உங்கள் அடையாளத்தை தொலைச்சி உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறினா எப்படி இருக்கும்? இது வெறும் கற்பனை இல்லை, இது இப்போ நிஜமாக நடக்குது. தமிழ்நாட்டில் ஒரு மூலையில் உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை உங்களுக்கு கூட நடக்கலாம். இது ஸ்னேகாவோட கதை. ஒரு பிரைட்டான பொண்ணு கிராமப்புற பின்னணியிலிருந்து வந்த இவங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு தான் வாழ்க்கையோட பெரிய கனவு. ஸ்கூலில் நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைச்சா அவங்க அப்பா அம்மா கஷ்டம் தீரும்னு அவங்க கனவு பழிக்கும்னு ரொம்ப நம்பினாங்க. ஒரு நாள் ஸ்னேகாவோட ஃபோனுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. வாழ்த்துக்கள், நீங்கள் தேசிய அளவில் நடத்தப்பட்ட கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். 50,000 உங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. உடனடியாக பதிவு செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யும். நினச்சி பாருங்கள், இந்த மெசேஜ் வரும்போது ஸ்னேகா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு. கண்ணு முன்னாடி அவங்க கனவு நிஜமாக போகிற மாதிரி ஒரு உணர்வு. ஆனால் இந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு இருள் காத்துட்டு இருந்தது. ஸ்னேகாவும் அந்த 2,000 ரூபாவை கஷ்டப்பட்டு அங்கே இங்கேன்னு புரட்டி உடனே பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாங்க. 1 நாள் 2 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, ஸ்காலர்ஷிப் வரல. அந்த நம்பரும் சுவிட்ச் ஆஃப், வாட்ஸ்அப் நம்பரும் பிளாக்டு. அப்போ தான் ஸ்னேகாவுக்கு புரிஞ்சது இது ஒரு மோசடின்னு. இவங்க மாதிரி எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்கன்னு தெரியல. இந்த 2,000 ரூபாய் அவங்க குடும்பத்துக்கு பெரிய இழப்பு. இது வெறும் ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. இந்த ஸ்கேம் எப்படி நடக்குது, அதை எப்படி தடுக்கிறது, வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் ரஷீத், இது LMES ஃபவுண்டேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்காலர்ஷிப்னால் என்னன்னு தெளிவாக புரிஞ்சுப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்திருந்தாலோ இல்லை சோஷியோ எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டில் வீக்காக இருந்தாலோ அவங்களுடைய கல்வி தடையில்லாமல் தொடர்வதற்கு நிதியுதவி வழங்குறது தான் இந்த ஸ்காலர்ஷிப். இது ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான ஸ்காலர்ஷிப்பாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம்: கவர்மெண்ட், இண்டிவிஜுவல் அண்ட் ப்ரைவேட். கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் வழியாக நம்ம அப்ளை பண்ணலாம். இதில் டிரான்ஸ்பரன்சி ரொம்பவே ஜாஸ்தி. இதை அப்ளை பண்ண ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்காலர்ஷிப். ஒரு தன்னார்வல தன்கிட்ட இருக்க காசை டேரெக்டாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாரு. அதன் மூலிமா நிறைய பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாரு. இதில் ஃப்ராட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப். கார்ப்பரேட், கம்பெனி, NGOs இவங்கெல்லாம் கொடுக்குறது தான் இந்த ஸ்காலர்ஷிப். இதில் ஸ்கேம்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்பை ஒரு கார்ப்பரேட் அவங்க CSR விங்கு மூலியமாகவோ டேரெக்டாகவோ கொடுப்பாங்க. அது இல்லைனா ஒரு NGO கூட டைப் பண்ணி அது மூலயமா கொடுப்பாங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. கார்ப்பரேட்ஸ் ஒரு NGO கூட பார்ட்னர் பண்ணும்போது அந்த NGOவோட பேக்ரவுண்டை ரொம்பவே கிளியராக வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க ரெஜிஸ்டர் NGOவா, அவங்களுக்கு சரியான லைசன்ஸ் இருக்கா, அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க செக் பண்ணுவாங்க. சரி, ஒரு NGOவோட நம்பகத்தன்மையை எப்படி செக் பண்ணுறது? ஃபர்ஸ்ட், ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு NGOக்கும் யூனிக் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் NGO டர்பன் வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செகண்ட், வெப்சைட் ப்ரெசன்ஸ். ஒரு ஜென்யூன் NGOக்கு ப்ரொஃபஷனல் அண்ட் டீட்டெயிலான வெப்சைட் இருக்கும். அதில் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ், ஆனுவல் ரிப்போர்ட், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். தேர்ட், ஃபிசிக்கல் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். வெப்சைட் இல்லைனா கூட ப்ராப்பரான ஃபிசிக்கல் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். முடிஞ்சால் நேரடியாக போய் பாருங்கள், இல்லைனா ஃபோன் பண்ணி பேசுங்க. ஃபோர்த், சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ். அவங்களுக்கு ஆக்டிவ் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் இருக்கா, அவங்க ஆக்டிவாக அப்டேட் பண்ணுறாங்களா, கமெண்ட் செக்ஷனில் எதனா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஃபைனலாக, ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி. டோனருக்கு அவங்க ஆனுவல் ரிப்போர்ட் அனுப்புகிறாங்களா, ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, ஃபண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத செக் பண்ணுங்கள். 12A சர்டிஃபிகேட் இருக்கான்னு முக்கியமாக செக் பண்ணுங்கள். ஆனால் ஸ்கேம் பண்ணுற NGOஸ்க்கெல்லாம் எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி வெப்சைட்டே இருக்காது, இருந்தாலும் ரொம்ப அமெச்சூராக இருக்கும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரே ஒரு ஃபோன் நம்பர் தான் இருக்கும், அதுவும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கவே இருக்காது, இருந்தாலும் போலியாக தான் இருக்கும். முக்கியமாக 12A ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கவே இருக்காது. இதெல்லாம் ரெட் ஃப்ளாக்ஸ். ஸோ ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கேமில் மாட்டிக்காமல் இருக்க இதெல்லாம் தான் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய முக்கியமான ரெட் ஃப்ளாக்ஸ். எந்த ஒரு முறையான ஸ்காலர்ஷிப்பும் அப்ளிகேஷன், ப்ராசஸிங், அவார்ட் கலெக்ட் பண்ண பணம் கேட்காது. ஒரு சின்ன ப்ராசஸிங் ஃபீஸ் தான். இந்த டேக்ஸை கட்டின உடனே உங்களுக்கு வந்துடும்னு சொன்னால் இட்ஸ் அ ஸ்கேம். ஸ்னேகா மாதிரி ஏமாந்துடாதீங்க. உறுதியாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் தான் செலக்ட் ஆவீங்கன்னு சொன்னால் அது போய். ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் காம்படிட்டிவ், நோபடி கேன் கேரண்டி இட். நீங்கள் விண்ணப்பிக்காத ஒரு ஸ்காலர்ஷிப்பில் இருந்து இமெயில், கால் ஆர் மெசேஜ் வந்து யூ ஹவ் பீன் செலக்டட் அப்படின்னு சொன்னால் பி எக்ஸ்ட்ரீம்லி காஷியஸ்.
இந்த ஸ்காலர்ஷிப் இன்னையோட முடிய போது இப்போவே பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது மோசடி. ஸ்கேமர் வாண்ட்ஸ் யூ டு ஆக்ட் ஃபாஸ்ட் வித்வுட் திங்கிங். உங்கள் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ், யூபிஐ பின், சிவிவி, ஓடிபி இதெல்லாம் ஒருபோதும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை டைரெக்டாக டெபாசிட் பண்ணுறதுக்கு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், ஐஎஃப்சி கோட் இந்த விஷயத்தை மட்டும் கேட்பாங்க. யூபிஐ பின் கேட்டால் உடனே பிளாக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தெரியாத ஸ்காலர்ஷிப் லிஸ்ட் எங்ககிட்ட இருக்குது, அதுக்கு நீங்கள் பணம் கட்டி வாங்கிக்கிங்கன்னு சொன்னால் டோட்டலி ஃபால்ஸ். ஃப்ரீயான லெஜிட்டான ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் நிறையா இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கேமில் மாட்டிக்கிட்டாலோ இல்லை ஒரு ஸ்கேம் ஆஃபர் வந்தாலோ அதை கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுங்கள். இதை உங்களை மட்டும் இல்லை, அடுத்தடுத்து ஏமாற போகிற எல்லாரையும் இது பாதுகாக்கும். இந்த மாதிரி ஸ்கேமில் பாதிக்கப்பட்டு இருந்தால் கீழே தெரிகிற வெப்சைட்லையோ இல்லை ஃபோன் நம்பர்லையோ கால் பண்ணி கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். கல்வி ஒரு வரம், அது எந்த ஸ்கேம்லையும் சிக்கி அழியக்கூடாது. விழிப்புணர்வோடு இருங்க, தகவல்களை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள், உங்கள் கனவுகளை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஸ்டூடெண்ட், பேரண்ட், எஜுகேட்டரோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம பசங்களோட எதிர்காலத்தை நாம தான் பாதுகாக்கணும். மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.